மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள், சில தடுமாற்றங்கள், எந்த ஒரு காரியத்திலும் உறுதியாக இறங்காமல் மனசில் ஒரு சஞ்சலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு தினமாக இது இருப்பதால் எந்த ஒரு எண்ணங்களும் தடைகளை ஏற்படுத்தும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் லிவ் ஃபார் ஃப்யூச்சர்லேயே, அதாவது எதிர்காலத்தை நினைத்தும் வாழக்கூடாது, நமக்கு நடந்த விஷயங்களை எண்ணி வருந்தி கொண்டும் வாழக்கூடாது, நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று. ஏறக்குறைய அதுபோல் ஒரு நிலையை நீங்கள் பின்பற்றும் போது நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். அதனால் மனசில் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செயல்படுவது உங்கள் சிறப்பை வெளிப்படுத்தும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு விடை காண்பீர்கள். முன்னேற்றமான காலகட்டம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியான முறையில் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பிணக்குகள் எல்லாம் தீரும். மன சஞ்சலங்கள் மறைந்து நன்மையை தரக்கூடிய தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். இந்த பிரச்சனைகளால் சில தவறுகள் ஏற்படும். அதனால் கவனப்பிசகு என்பது இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அதிகப்படியான வேலைகளை சுமக்க வேண்டிய ஒரு தன்மையும், திட்டமிட்டு இந்த நாளை தொடங்குவதற்காக ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் தொடங்கும் பொழுது தான் உங்களால் முழுமையாக செயல்பட முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாகவும் இணக்கமான சூழலும் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அனுகூலமான சூழல் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமான செலவுகள், ஆனால் அது சுப செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு காரியத்திலுமே சட்டுன்னு வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாது. நிதானமாக செயல்பட வேண்டியது, அவசர முடிவுகளை தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சாதகமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்த சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் எதிர்பாராத விதமாக நல்ல லாபங்கள், இந்த ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு நல்ல உயர்வுகள் ஏற்படும். நண்பர்களால் எதிர்பாராத நல்ல உதவிகள் உங்களுக்கு சேரும். முன்னேற்றமான காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் தொட்டதெல்லாம் நன்மையாகவும் சந்தோஷமாகவும்
எந்த காரியத்திலும் சுபகாரியங்களிலும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழல் நிலவும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில நல்ல மாற்றங்களும் சில முன்னேற்றங்களையும் தரக்கூடிய தினம். இந்த முன்னேற்றத்தினால் நல்ல பலன்களும் லாபங்களும் ஏற்படும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்லேசங்களும் மனசில் சில குழப்பங்களும் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் தெளிவாக இருக்கும். நல்ல லாபங்களை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான ஒரு காலகட்டமாக இது அமையும். இருந்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதால் நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் சிறப்பாக இருக்கு. தொழிலில் நல்ல ஒரு ஆசிகளோடு நல்ல பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றத்தை தரக்கூடிய, எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான காலகட்டம் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் தவறுகள் நேரலாம். சற்று நிதானித்து முடிவுகளை எடுங்கள். அப்படியே அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்திருந்தாலும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான பலன்களும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத விதமாக சில பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் பேச்சில் அடிபடும். குறிப்பாக ரொம்ப நாளாக திருமணம் நடக்கவில்லை, இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட சுப பேச்சுவார்த்தைகளும், தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலும் திறம்பட செயல்பட்டு நல்ல வெற்றிகளையும் பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில திருமணத்தை பற்றியோ இல்லை சில முக்கியமான தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றியோ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படும். ஆனால் அந்த தாமதங்கள் ஏற்பட்டாலும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் சிறப்பான விஷயங்களும் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மிக மிக சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரையில் நீங்கள் வீடு வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்திருந்தால் அது சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக அமையும். வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை போன்றவர்களெல்லாம் ரொம்ப சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகளை தரக்கூடிய தினமாக அமையும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் எல்லாம் அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் நீங்க அனுகூலமான நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். இந்த நாள் ரொம்ப பிஸியாக இருக்கும். முக்கியமாக இந்த தினத்தில் சில முக்கிய உறவினர்களை சந்திப்பது, தாய் தந்தையருடைய உறவில் மேம்படுவது, அவர்களுடைய ஆசைகளை பெறுவது போன்ற விஷயங்கள்லாம் மிக்க நன்மையை உங்களுக்கு தேடித்தரும். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத நல்ல சந்திப்புகளும், குடும்பத்தில் உள்ள விரிசல்கள் எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகளும் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெருகும்.